ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸ் செஃப்பாக இருக்கக்கூடிய ரங்கராஜ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக திடீர்னு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ற இந்த ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் என் 3 ஹீரோ எப்பவுமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் இருக்கக்கூடிய ஒரு டாப் செஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரே இந்த ஃபேமஸாக ஆன காரணம் இந்த ஷோக்கு வந்ததுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிக ஹைப் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவர் இப்போ கடந்த 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதாவது ஜாய்ஸ் கிறிஸ்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க அவருடைய காஸ்டியூம் டிசைனரையே செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் பரவி இருந்துச்சு. அந்த வகையில் அது உண்மைன்ற விஷயம் தெளிவாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஆகட்டும், நான் வந்து 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதும் உண்மைதான் விஷயம் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்ன வரைக்கும் ரங்கராஜா வந்து அவருடைய இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. இவங்க 2 பேரும் இருக்க மாதிரி கூட எந்த ஒரு ஃபோட்டோவும் போட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதாவது ஸ்ருதி ரங்கராஜன் இவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட ஃபோட்டோ, அவங்களுடைய பசங்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அப்படியே தான் வச்சிருக்காரு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ன வரைக்குமே என்னுடைய 3 ஹீரோ இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை தான் சேனலில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தால் சண்டை வந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தால தெரியல. பட் வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இவங்களுக்கு சண்டை வந்திருக்கும்ன்ற விஷயம் கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். சண்டை வர காரணம் எதுவாக இருந்துக்கலாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே இவங்க அவர் மேலே லவ்ல தான் இருக்காங்க ஸ்ருதி ரங்கராஜன் என்ற விஷயம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது. ஏன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியாலையோ அவங்க எதிர்ப்பு தெரிவித்த மாதிரியோ இல்லை பிரச்சனை இருக்க மாதிரி எங்கேயுமே அவங்க போஸ்ட் பண்ண கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதாவது ஸ்ருதி ரங்கராஜன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்வொகேட். ஸோ கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்காமல் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற விஷயம் கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ ப்ராப்ளம் யாருக்குன்னா அதாவது ஜாய் கிறிஸ்டலா இவங்களுக்கு தான் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க, கமெண்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு கருத்து தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க, நான் இவரை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நான் இப்போ 6 மந்த் ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்கு அப்படின்ற இந்த ஒரு போஸ்ட்டும் போட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரங்கராஜ் இது வரைக்கும் எதனால இதை மறைச்சு வச்சிருந்தாருன்னு தெரியல. பட் இப்போ அவருடைய பர்மிஷன் இல்லாமல் கண்டிப்பாக இந்த விஷயம் வெளியே வர வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இதுக்கு பதில் என்ன கொடுக்க போறாங்க, எதனால செகண்ட் மேரேஜ் பண்ணார் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா வெளியே வரும். அதுக்கு முன்னாடி ஸ்ருதி ரங்கராஜன் யாரும் வேற எந்த ஒரு விஷயத்தையும் தப்பான கருத்துக்கள் வெளியே சோஷியல் மீடியாவில் பரப்ப வேணாம் அப்படின்னு மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.